தமிழக கட்சிகளை ஏமாற்றும் சின்ன மாங்காய் பெரிய மாங்காய். அதாவது இன்றைக்கி சின்ன மாங்காய் என்ன பண்ணியிருக்கு, அதிமுக கூட்டணியாக. பெரிய மாங்காய் வந்து கூட்டணியில் பேசக்கூடாது, நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சின்னு அந்த பெரிய மாங்காய் கத்துது. இது எல்லாமே நாடகம்தான். என்ன விஷயம்னா, பெரிய மாங்காய் சொல்லியிருக்கோம் சின்ன மாங்காய்க்கு, சின்ன மாங்காய் நீ போய் தனியாக பேசி பேரும், ஒரு பட்டி வரட்டும், நான் இந்த பக்கம் பேசுகிறேங்கன்னா இன்னும் ஒரு போட்டி வரட்டும், ஆளுக்கு 2 போட்டி ஆடலாம். என்ன நாடகம்? ராமதாஸுக்கு தெரியாத அரசியலா? இவர் பையன் ஏமாற்றிட்டாராம், வெளியே போயிட்டாராம், ஏமாத்துறாரான்னு அழுகிறாரு. அதெல்லாம் நம்புகிற மாதிரியே கிடையாது. பெரியமாங்கவும் சின்னமாங்கவும் சேர்ந்துன்னு தமிழகத்தில் இருக்க கட்சியில் ஏமாத்துறாங்க. ஏன்னா 2 பேர் சேர்ந்து பேச ஒரே போட்டி, ஆளுக்கு ஒரு போட்டி வாங்கலாம்ல. நாடகம் தான் அது. தயவுசெய்து தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் வந்து இவங்க சதிவெளியில் சிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இந்த வன்னியர்கள் வந்து இப்போ தின்னுட்டாங்க. வன்னியர்களுக்கு வந்து இவங்களுடைய ஏமாற்ற வேலை புரிஞ்சு போச்சு, பிரிஞ்சு போகிறாங்க. அப்போது இந்த வன்னியர்களை வந்து எங்கே வெளியே அனுப்பக்கூடாது, தனக்குள்ளே வச்சுருக்கணும். அந்த வாக்கு வங்கியும் நமக்கு தேவை இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்பம் கூட 2 பேர் சேர்ந்துன்னு நாடகம் ஆடுறாங்க. நான் தான் உண்மையான தலைவர், இல்லை நான் தான் உண்மையான தலைவர், நான் தான் பெரிய தலைவர், எந்த தான் பெருசு. 2 பேர் நாடகம் ஆடுறாங்க. தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க, தமிழக கட்சியில் ஏமாறக்கூடாது. இது வந்து ஒரு பாடமாக இருக்கும் 2 பேருக்கு இந்த எலெக்ஷனு. அப்பா பிள்ளைக்கு 2 மாங்காவும் காய போகிறதில்ல, காய் காயாக தான் இருக்கும்.